சொல்லுங்க ஐயா. வாசம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க. கம்பெனி தடசம் பண்ண வேண்டாம்னா வாசம் வரக்கூடாது. வாசம் வந்தால் இங்கே நோய் நொடி வருது. எத்தனை வயசாச்சுங்க ஐயா? ஆமாம். உங்களுக்குமா? 65 ஆச்சு. இந்த வயசுலேயும் விவசாய பூமியில் பாடுபடுறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுத்தாச்சா? என்ன கொடுத்து நீ வா அப்படியே ஆமாம் லைவில் வா வீடியோவில் வரும். அப்படியே எனக்கு மீன் கம்பெனி ஸ்மெல் வருதாப்பா? அப்படியே அப்படியே அப்படி அப்படின்னு அப்போ தான் நல்லா தெரியும். வீடியோ மீன் கம்பெனி ஸ்மெல் வருதாப்பா? என்ன பண்ணலாம் கம்பெனியை? உடைக்கக்கூடாது. அவங்க பாவம் சீல் பண்ண வேண்டாம். ஸ்மெல் வராமல் கம்பெனி நடத்த சொல்லலாம் நமக்கு. இதெல்லாம் எல்லாமே பண்ண முடிய மாட்டேங்குது. அங்கெல்லாம் பயிர் பிடுங்கும் போது எல்லாம் நாத்தமாக வருது. சரி, ரொம்ப நன்றி மாமா. வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. பரமாதி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஒரு அன்னிஷனுக்காக வேண்டி இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பா எனக்கு நிறைய பராதி கிடச்சதை தொடர்ந்து ஆட்டையாம்பட்டி ஒரு இங்கே ஒல்லப்பதி ரோட்டில் ஆட்டையாம்பட்டின்னு ஆட்டையாம்பதின்னு சொல்லுவாங்க. கனரப்பள்ளம் ஸ்டாப்புக்கு அந்த ஒரு மீன் கம்பெனியோட விசாரணைக்கு போயிருந்தேன். ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு போயிருந்தேன் நான் காலையிலேருந்து. இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டேன். 9:30 மணிக்கு அந்த வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி எல்லாம் பைக் எடுத்து நான் கிட்டத்தட்ட 12:30 வரை 9:30க்கு போய் 12:30 வரைக்கும் அந்த ஏரியா பூரா கம்ப்ளீட் அடித்து பொறுக்கி எல்லாம் விசாரிச்சாச்சு. கிணறப்பள்ள ஜங்ஷனில் நல்ல ஸ்மெல்லு வருது. யார் இல்லைன்னு சொன்னாலும் நான் இந்த ஏழை மக்களின் குரலும் ஏற்றுக்க மாட்டேன். இது என்ன வந்தாலும் நீதியை சொல்லும், நியாயத்தை சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் அது. யாருக்கும் பயப்படாது. ஸ்மெல்லு வருது. நான் இன்னைக்கு ரங்கத்தில் இறங்கி யாரோட இதுவும் இல்லை, யாரோட இதில் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமில்ல, நான் யாருக்கும் சேர்ந்தவனால பொதுமேன். அதனால இன்னைக்கு நான் எனக்கு கிடைச்ச பராதி தொடர்ந்து நான் போய் அன்வேஷணம் நடத்தியாச்சு. அப்படி உங்களுக்கு சம்சயம்னா அது பந்தப்பட்ட ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஆரோக்கிய வகுப்பு மந்திரி இவங்கெல்லாம் பரிசோதிக்கலாம். அதாவது எப்படி பரிசோதிக்கணும்னு சொன்னால், அது எங்கே ஸ்மெல்லு வருதுன்னு சொன்னால், இப்போ கிழக்கிருந்து மேற்கிருந்து கிழக்க காத்தடிக்கணும்னு வச்சுங்க, கிழக்க வை பரிசோதிக்கணும். கிழக்கிருந்து மேற்க காத்தடிச்சுன்னு சொன்னால் மேற்க வை பரிசோதிக்க. அப்போ தான் அந்த அதுவும் 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் பரிசோதிச்சின்னா தான் அந்த ஸ்மெல்லு வருதா இல்லையான்னு தெரியும். நான் இன்றைக்கி ஊருக்குள்ளே ஏரியா பூரா இன்றைக்கி 9:30 மணிக்கு போய் 12:45 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். விசாரணை நடத்தினேன் இன்றைக்கி நான் சொந்தமாக நடத்தினதில். ஸ்மெல்லு கலர்பள்ள ஜங்ஷனில் பயங்கரமாக வருது. அதனால் ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் வா என்ன சொல்லணும்னா, அந்த கம்பெனியோட ஓனர் அவர்களுக்கு வெகுமானப்பட்ட அந்த ஓனர் யாரும் தெரியாது. ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ட்ரையல் ரன் தான் நடத்துகிறேன், எனக்கு அதுக்கு அவகாசம் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் கம்பெனியில் ஸ்மெல்லு வருதுங்க சார். அது ஸ்மெல் கண்டிப்பாக வருது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு அப்படி சம்பந்தம்னா அது பட்ட அதிகாரத்துக்கிற எல்லாரும் போய் நீங்கள் பரிசோதிக்கலாம், அன்வேஷணம் நடத்தலாம்னாக்கும் நான் சொல்கிற வாதம். ரெடிங்களா? அப்போ ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன். ஸ்மெல்லு வருது. ஆட்டையாம்பட்டி, கிணறப்பள்ளம், சுடுகாட்டு மொக்கு, உழலப்பதி இந்த ஜங்ஷனு, அதே மாதிரி அந்த ஒல்லப்பதி ஜங்ஷன் தெக்காம்பர சுடுகாட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு, அந்த செட்டியார்கள் பிரிவு இருந்து உள்ளர போகிறப்பான கனரப்பள்ளை ஜங்ஷன் ரோடு, அப்படியே வந்தால் கனரப்பட ஊருக்குள்ள இப்படியே பின் இங்கேருந்து சுடுகாடு முக்குன்னு சொல்லுவாங்க கிழக்காம போய் இந்த கம்ப்ளீட் இடத்தையும் அடித்து பொறுக்கி இன்றைக்கி நான் வந்தாச்சு. எல்லா பக்கம் விசாரித்தா ஸ்மெல்லு வருது. நான் பரிசோதிச்சல ஸ்மெல்லு வருது. அப்படி நான் சொல்ல சந்தேகம்னா அது பட்ட ஆரோக்கிய மந்திரியும், ஒல்லப்பதியில் உள்ள ஹெல்த் இன்ஸ்பெக்டரும், அதுபட்ட பஞ்சாயத்து செக்ரட்டரி பிரசிடண்ட் போய் நீங்கள் விசாரணை நடத்தலாம், அன்வேஷணம் நடத்தாம் இந்தான்னு நான் இந்த வாதம். அதுகொண்டு இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பா இந்த ஓனருக்கு ஒரு கோரிக்கையை வைக்க போகிறேன். ஸ்மெல்லு வராமல் கம்பெனி நடத்துங்கன்னு தான் என்னோட கோரிக்கை. அதாவது ஜனங்களோட கோரிக்கையும் தான் என்னோட கோரிக்கை. ஸ்மெல்லு வந்துன்னா அங்கே குடியிருக்க முடியறதில்ல, வாமிட் வருது. இன்றைக்கி எனக்கே கனரப்பள்ளி ஜங்ஷன் போகும்போது வாமிட் வந்துருச்சு. நான் ஒரு விக்ஸ் மிட்டாய் வாங்கி பேக்கில் விக்ஸ் மிட்டாய் வச்சுருந்து அதை சாப்பிட்டு தான் அங்கிருந்து இன்றைக்கி நான் வந்தேன். அப்பா ஸ்மெல்லு வரலன்னு யார் சொன்னீங்கன்னா அது உங்கள் சொல்கிற வாதம், நீங்கள் சொல்கிறது அது உங்கள் வாதம், நான் சொல்கிறது ரைட் என்ற வாதம் இது. அப்போ இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பா இதுக்கு பர்மிஷன் கொடுத்த அத்தனை உத்தியோகஸ்தரும், ஒல்லப்பதி ஹெல்த் இன்ஸ்பெக்டரும், ஆரோக்கிய மந்திரி அவர்களும் நேரிட்டு போய் அன்வேஷணம் நடத்தணும்னும் விசாரணை நடத்தி இந்த ஸ்மெல்லு வரைக்கும் ஒரு பரிகாரம் காணணும்னும்
வடகரபதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கும் பிரசிடண்ட்டுக்கும் ஆரோக்கிய மந்திரிக்கும் ஹெல்த் வல்லபதி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் செய்கின்றது.